அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி, தோசை மாவு வந்து எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அரைச்சு இப்படி சாஃப்டான இட்லி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 1/2 கப் வந்து பச்சரிசி அண்ட் 1 1/2 கப் வந்து புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசி மீன்ஸ் ரேஷன் அரிசி வந்து 1 1/2 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து 100 கிராம் வந்து உளுந்து இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக அதில் வந்து வடித்த சாதம் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து இட்லி அண்ட் தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அரைச்சி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அப்புறமா தோசை இல்லை இட்லி ஊற்றிக்கிட்டு தேவையான அளவு அதில் வந்து உப்பு சோடா மாவு வந்து சேர்த்துட்டு தனியாக அது கூட வச்சுருங்க. அரிசி ஊறினதுக்கப்புறமா 4 மணி நேரம் கழித்து வந்து அரைச்சிக்கணும். 8 மணி நேரம் 8 ஹவர்ஸ் கழித்து தான் வந்து நம்ம தோசையார் இட்லி ஊற்றிக்கிட்டால் ரொம்ப வந்து டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் இருக்கும். நான் வந்து இட்லியும் செஞ்சு காமிக்கிறேன், தோசையும் செஞ்சு காமிக்கிறேன். எப்படி வந்து சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். நான் இதில் வந்து தோசை வந்து உடச்சி காட்டுறேன். அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே வந்து பாருங்கள். இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். உங்களுக்கு வந்து பர்சன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.